அனைவருக்கும் வணக்கம். திருக்குறளை திருக்குறளாக படிப்பதுடன் வாழ்வியலோடு ஒன்றி பார்த்தால் மிகவும் அற்புதமாக இருக்கும். ஒரு உதாரணமாக கவியரசு கண்ணதாசர் அவர்கள் எழுதிய ஒரு பழைய பாடலோடு திருக்குறள் வள்ளுவர் சொன்ன கருத்துக்களை ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும். கவியரசு கண்ணதாசர் ஒரு படத்தில் எழுதியிருப்பார். ஒரு சாதாரண ஒரு குடும்பத் தலைவர் ஒரு பாட்டு பாடுவார். வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா துந்தனா துந்தனா. பார்த்துங்க, வரவு 8 அணா, செலவு 10 அணா, பட்ஜெட்டில் ரூ. 2 துண்டு விழுவுது. இப்படியே இருந்தால் துந்தனா துந்தனான்னு என்னத்தை நடு ரோட்டுக்கு வந்துட வேண்டியது தான் அப்படின்னு கவியரசு சொல்லியிருப்பார். இதை வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றா கெடும். உங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை வாழ முடியலன்னா இருக்கிற மாதிரி இருந்து எல்லாமே போயிருங்க. எவ்வளோ அற்புதமான கருத்து பாருங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றா கெடும். வரவு 8 அணா, செலவு 10 அணா, அதிகம் 2 அணா, கடைசியில் துந்தனா. அற்புதமான கவிதை. அடுத்த வரி, நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா, நிம்மதி இருக்காது. அளவுக்கு மேலே ஆசை வந்தால் உள்ளதும் நிலைக்காது அம்மா, உள்ளதும் நிலைக்காது. இதை கவியர் சொல்லியிருக்காரு. நம்ம வள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலாக்கடை. வருமானம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லப்பா, கவலைப்படாத, செலவை குறைச்சிக்க, தேவையில்லாத செலவை குறை. வருமானம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலவை குறைச்சிங்கன்னா எல்லாமே சரியாயிரும். இல்லைன்னா எல்லாமே ஆபத்து தான். எவ்வளோ அற்புதமாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற நிலைமையை விளக்கியிருக்காரு பாருங்க. அவர் தாங்க நம்ம வள்ளுவர். ஒரு வீட்டிற்கு விருந்தாளி வருகிறார் என்று அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சோபாவை வாடகைக்கு வந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்போ குடும்பத் தலைவர் சொல்லுவார், வாடகை சோபா ரூ. 20, விலைக்கு வாங்கினால் ரூ. 30. ஏயா, வாடகை சோபா ரூ. 20, விலைக்கு வாங்கினா ரூ. 30. அப்போது ஆற்றின் அளவறிந்து ஈக அது பொருள் போற்றி வழங்கும் நெறி. வருமானம் எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செய். அதுதான் பொருளை பாதுகாக்கக்கூடிய வழி. வாடகை சோபா எதுக்கு வாங்கியிருக்கிறீங்க? சொந்தமாக 30 போட்டு வாங்கி வந்தால் வாழ்நாள் முழுவதும் வருமே. எவ்வளோ அற்புதமான எளிய கருத்துக்களை வள்ளுவர் கூறியிருக்கின்றார். வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியதுங்க. இதெல்லாம் எழுதி வீட்டில் அங்கங்கே நம்ம எழுதி வச்சுக்கணும். நமக்கு ஏதாவது துன்பம் வருகின்ற பொழுது, ஆகார அளவிட்டிதாயினும் கேடில்லை போகார அகலாக்கடை. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளவோல இல்லாகி தோன்றா கெடும். ஆற்றின் அளவறிந்து ஈக அது ஒரு போற்றி வழங்கும் நெறி. இதையெல்லாம் படித்தோம்னா நம்ம வருமானம் கம்மியாக இருக்குதே, பக்கத்து வீட்டுக்காரர் அவ்வளோ செலவு பண்ணுறாரு, நம்மளால் பண்ண முடியலையே என்ற ஒரு எண்ணம் நமக்கு வராது. நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை மிக எளிய வடிவிலே கவியரசு கண்ணதாசன் அவர்கள் திரைப்பட பாடலாக தொகுத்து தந்துள்ளார். என்ன இருவரும் பெரிய சான்றோர்கள். வாழ்க வள்ளுவர். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில் ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களை எவ்வாறு மதிக்கின்றான் என்பதை ஒரு திருமண வீட்டிலே பார்த்தாலே தெரிந்துவிடும். திருமண வீட்டிலே சற்று வசதியான ஒருவர் இருப்பார், வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் என்ன செய்வார் என்றால், அவரை விட சற்று குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய வசதி கம்மியாக இருக்கிறவங்கள கண்டுக்கவே மாட்டாருங்க. நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் கிடையாது, ஒரு சிலர் விதிவிலக்கு இருக்கலாம். அவர்கள் அவர்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வசதி குறைந்தவர்கள் அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திருமண வீடு என்பது சமரசம் உழவக்கூடிய ஒரு இடமாக, ஏழை பணக்காரங்கிற வேறுபாடு இல்லாமல் இருக்கணும். ஆனால் அந்த நிலை இப்பொழுது குறைந்து வருகிறது என்பது கவலைக்குரியதாக இருக்கிறது. ஒரு வீட்டிலே அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டுக்கு ஒருவர் அழைத்து செல்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், இவர் தாங்க எங்கள் தாத்தா, இவர் தான் எங்கள் பாட்டி, இவர் தான் எங்கள் அப்பா, இவர் தான் எங்கள் அம்மா, இவர் தான் எங்கள் சித்தப்பா, இவர் சித்தி, இவங்க மாமா அப்படின்னு அறிமுகப்படுத்துவார்கள். இந்த நிலை இன்று மாறி வீட்டுக்கு வந்தவுடன் பாருங்கள், இதுதான் நான் வாங்கினேன் பெரிய டிவி 1.25 லட்சங்க, இது வந்துங்க ஃப்ரிட்ஜுங்க பார்த்துங்க 50,000, பாருங்கள் 50 பவுன் நகை வாங்கியிருக்கிறேன், 2 பிளாட் வாங்கியிருக்கிறேன், அப்பார்ட்மெண்ட்ஸில் வீடு வாங்கியிருக்கேன், இப்படின்னு ஜடப்பொருள்களையே பாராட்டி கொண்டிருக்கின்ற நிலைமை இப்பொழுது வருகிறதோ என்று எனக்கு ஐயப்பாடாக இருக்கிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம், அவர்களுடைய தகுதியை அவர்களுடைய செய்த சேவையை உணர வேண்டும் என்பதற்கு உதாரணம். 2 நாளைக்கு முன்னாடி உலகின் மிகப்பெரிய தலைவர், சோவியத் ரஷ்யாவுடைய அதிபர் விளாடிமிர் புதின் ஐயா அவர்கள் டெல்லிக்கு வருகை தந்தார். அவர் விமானத்திலிருந்து இறங்குகிறார். அப்பொழுது தன்னை ரஷ்யாவிலிருந்து டெல்லிக்கு விமானத்தின் மூலமாக பாதுகாப்பாக அழைத்து வந்தார் அல்லவா அந்த விமானி, அவருக்கு கை கொடுத்து நன்றி சொல்கிறாருங்க. ஏன்னா புதின் ஐயாவை பொறுத்தவரை அவர் மிகப்பெரிய சர்வ வல்லமை பெற்ற ஒரு தலைவர். அவர் அந்த பைலட்டுக்கு ஒரு நன்றி சொன்ன அவசியமே கிடையாதுங்க. ஆனால் சொல்கிறாரு பாருங்க, அதுதாங்க மனிதாபிமானம். அவர் படிக்கட்டிலேருந்து விமானத்திலேருந்து கீழே இறங்கி வர்றாரு. எதிர்த்தாப்பில் பிரதமர் நிற்கிறாரு, ஜனாதிபதி நிற்கிறாங்க. இப்போ கல்யாண வீடு எடுத்துக்க, எதிர்த்தாப்பில்
நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெரிய பணக்கார 2 பேர் நிற்கிறாங்க, நம்ம அவங்கள தான் பார்ப்போம். சைடில் ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னா அவரை நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஆனால் ஐயா அவர்கள், புதின ஐயா அவர்கள் வர்றாரு. வர்றப்ப அவருக்கு ஒரு சர்ஜன் சல்யூட் அடிக்கிறாருங்க, ஒரு இராணுவ வீரர். உடனே அந்த சல்யூட்டுக்கு பதில் சல்யூட் அடிச்சுட்டு உடனே அவர் கை கொடுக்குறாருங்க. ஜனாதிபதி, பிரதமர் எதிர்த்தாப்புல நிற்கிறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த இராணுவ வீரருக்கு கை கொடுத்து அவருக்கு மரியாதை செலுத்துறாரு பாருங்க. அவர் தாங்க மிகப்பெரிய தலைவர். இந்த பண்பு நாம் ஒவ்வொருவரும் வளர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்பு. அதுக்கப்புறம் தான் 2 பேரும் கை கொடுக்குறாரு. இது எதுக்கு சொல்கிறோம்னா, பொருள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். செல்வம் செல்வம் செல்வம்னு சொன்னோம்னா அது பார்த்தீங்கன்னா செல்வோம் 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 அப்படியே போயிட்டே இருக்குங்க. அற்கா இயல்பிட்டு செல்வம் அது பெறின் அற்குவா ஆங்கே செயல். செல்வம் நிலையற்றது. அது பெற்றுவிட்டால் உடனே பிரயோஜனமாக புண்ணியத்தை சேர்ற மாதிரி செயல்கள் செய்யணும்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதனால் இனிமேல் நாம் ஒவ்வொருவருடைய தகுதியை அறிந்து அவர்களை மதிப்போம். பணத்தை அறிந்தல்ல, மனத்தை அறிந்து. நன்றி.